நீங்க யாரு பாம்பேல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அடி அதான் வெட்டு குத்து தான், வெட்டுறது குத்துறது போறது அடிக்கிறது தான் வேலை. வேற கத்தி எடுத்தவன் கத்தியில தான் சாகணும். ஏன்னா அதுல நான் தப்பிச்சு வந்துட்டேன். எங்களுடைய சொந்தக்காரங்க கூட நான் பாம்பே போறேன். பாம்பேல போயிட்டு நான் ஹோட்டல்ல வேலை செய்யறேன். அப்படி இருக்கும்போது தான் சில ரவுடிஸ் அங்க வரும்போது எனக்கு அவங்க கூட நட்புகள் ஆகுது. நட்புகள் ஆகும்போது அந்த ஹோட்டல்ல ஒரு சின்ன ஹோட்டல் ஓனர் கூட பிரச்சனைகள் வருது. அப்ப அந்த ஹோட்டல் பிரச்சனை ஆகும்போது ரவுடிஸுக்கும் எனக்கு சண்டை ஆகுது. சண்டை தானே அவங்கள வந்து நாங்க கத்தி சோடா பாட்டில் அது இதுன்னு எடுத்து விரட்டுறோம். ஓடிடுறாங்க அவங்க. அந்த ஹோட்டல்ல இருந்து நான் வேலையை விட்டு நின்னுறேன். திருப்பி நான் சாராய கடைக்கு வேலைக்கு போறேன். சாராய கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது ஒரு 6 மாசம் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு ஆளு ஒரு 10 பசங்களோட வந்து குடிச்சிட்டு காசு கொடுக்காம இருக்கிற பாட்டில் கிட்ட எல்லாத்தையும் உடைச்சு போட்டுறாரு. உடைச்சு போட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா போயிடுறாரு. திருப்பி மறுநாள் அவரை நான் என்ன பண்றேன்னா, நாங்க ஒரு 2 மணி பிளான் போட்டு அவரை பாருக்குள்ள வச்சு ஃபர்ஸ்ட் அதுதான் பழகி போய் நம்மள மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. ஆமா, நம்ம இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லி பாருக்குள்ள வச்சு அவரை வெட்டணும்னா அவர் வெட்டு வாங்கிட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. நான் வெட்டிட்டு என்ன பண்ணி நாங்க ஒரு 2-3 பேர் வெட்டிட்டு நாங்க எஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எங்கெல்லாம் தேடுது. நாங்க போலீஸ் கையில கிடைக்கல. ஐயா வரதராஜ முதலியாரு கூட நாங்க அவர் பசங்க கூட அவருங்க ஆளுங்க கூட நாங்க அப்படியே கொஞ்சம் போறது வர்றது செய்யறது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்வம் அப்படிங்கிறது அப்படி வந்துருச்சு. ஆமா, வந்து போயிடலாம் அப்படின்னு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவரு கூட இருக்கும்போது டச்சில் இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா, திருப்பி இதெல்லாம் விட்டு கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு நண்பர் அன்பு என்ன ஒரு நண்பர் என்ன பண்றாருன்னா, கவரிங் செயின்லாம் வியாபாரம் பண்ற ஒரு தொழில் பண்றவர். அவர் ஊரா போயிட்டு கார்ல வியாபாரம் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, என்னை அவர் கூட கூப்பிட்டுக்கிட்டு சரியா நீ இப்பெல்லாம் போதவா, நீ நம்ம ஊர் பையனா இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அவரு கூட வச்சிருக்காரு. அவரு கூட நான் வியாபாரத்துக்கு போறேன். லால்பாக் அப்படின்னா பூரா மராட்டியர்கள் வாழக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து நாங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சு நாங்க வந்து அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஓனர் 2 நாள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. தெரியவே நாங்க வந்து ரெகுலரா அந்த இடத்த வியாபாரம் பண்ணும்போது அங்க உள்ள மராட்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா, மாமூல் கேட்கறாங்க வந்து அவங்கள்ட்ட. ஆமா, மாமூல் கேட்கும்போது நாங்க கொடுக்குறோம். வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வியாபாரம் பண்ணும்போது திருப்பி அவங்க என்ன பண்றாங்கன்னா, காலம்பரை வியாபாரம் பண்ணும்போது அவங்க வரல. ஈவினிங் வந்து திருப்பி அந்த இடத்த வியாபாரம் பண்ணும்போது போதையை போட்டுட்டு வந்து அவங்க 5-6 பேர் எங்க கூட இருக்கும் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது சரி இதுக்கு வழி என்ன தான் பண்றது, மணி கட்டணும்னு ஒரு அப்புறம் சொல்லிட்டு ஓனர் சொன்னாரு. சரி என்ன பண்ணலாம். அப்புறம் நாங்க சொன்னோம் என்னென்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அடிச்சிடலாம் இவனுங்களை இனிமே அப்படின்னு சொல்றாரு. அடிக்கலாம் அப்படின்னு. சரி அப்படின்னா நம்ம அடிச்சுட்டு அங்கே தப்பி வரணும் முதல் பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு ஏரியாவில் வந்து எல்லாம் மராட்டிக 4 பக்கம். சரி அப்படின்ட்டு நாங்க என்ன பண்றோம், டாக்ஸி, அப்பெல்லாம் பாம்பே வந்து டாக்ஸி தான். நாங்க ஒரு 3 டாக்ஸி ரெடி பண்ணி குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு நாங்க வியாபாரம் பண்ண வண்டி அந்த பெட்டிக்குள்ள எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை வச்சிருந்து 3 பேர் நிக்கிறோம். 3 பேர் ஆளுக்கு ஒரு பொருள் வச்சிருந்து பண்ண அவனுக்கு வரணும். வந்த உடனே எடுத்தோடனே அவங்களை கேட்ட உடனே நாங்கள் எடுத்து நேராக நாங்கள் அட்டாக் பண்ணுறோம். அவனுக்கு அந்த வியாபாரம் பண்ணும்போது வெட்டின உடனே தெரிச்சு ஓடுறாங்க. பாம்பே ரவுடிஸும் அதுதான் அப்படின்னு அப்போதான் எங்களுக்கு அங்கே புரியுது. நான் இங்கே எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, வரதான்னு சொல்லி ஒரு தமிழரை நான் கொலை பண்ணுறேன். அவர் தமிழர் தான் கொலை பண்ணுறாங்க. ஆமாம், அவர் ஏன் கொலை பண்ணுறேன்னா, எந்த ஒரு பெண்களுக்கு திருமணம் நடந்தாலும் முதலிரவு அவர்கிட்ட தான் வச்சுக்கணும். வீடு கட்டினா மாமூல் கொடுக்கணும். அந்த இடத்தெல்லாம் அபகரிச்சிக்கணும். இப்படிதான் அவருடைய தொழில். சரி, இவ்வளவு பண்றீங்களே, எத்தனை கேஸ் உங்க மேல ஃபைல் ஆயிருந்துச்சு? என் மேல இது வரைக்கும் இந்த ஒரு 3 தான் அட்டெம்ப்ட் பண்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை வரைக்கும் பதிவாயிருந்துச்சு? அப்போ வந்து இந்த அதுக்கு பார்க்க போனால் ஒரு 25-30 கேஸ் கிட்ட வந்துருச்சு. கேஸ் இதில் ஆரம்பிச்சது. ஆமாம், ஆரம்பிச்சது ஹோட்டல் ஆரம்பிச்சது, ஹோட்டல் எல்லாம் அப்படி இப்படி ஆச்சு. ஒரு 20-25-30 கேஸ் கிட்ட வந்துருச்சு. எல்லா கேஸ்லையும் நாங்கள் அரெஸ்ட் ஆகிறோம். இந்த கொலை வழக்கிலே நான் வந்து 6 வருஷம் விசாரணை சிறைவாசியாக இருக்கேன். பெயில் கிடைக்கல எனக்கு. இது இறந்துட்டாங்களா நீங்க? ஆமாம், நாங்கள் வெட்டி போகிறோம். இதான் கடைசி மர்டர். ஓ, அதில் எத்தனை பேர் இறந்தாங்க? அதில் வந்து ஒரு மர்டரு, 2 307. அதான் 2 307னா அவங்க பொழைச்சதே பெரிய விஷயம். அதில் வந்து எப்படின்னு கேட்டால் அரெஸ்ட் ஆகிறோம், உள்ள போகிறோம், அரெஸ்ட் ஆகும், உள்ள போகிறோம். இப்படியே இருக்கும்போது உள்ளே இருந்து இந்த 6 வருஷம் உள்ளே இருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ எல்லா கேஸுமே 307 இந்த மர்டர் கேஸு, வெட்டின இந்த அசால்ட்டு 324ன்னு சொல்லுவாங்க. 302 324னா சண்டை கேஸ். அப்புறம் வந்து 307 இது எல்லாமே கேஸ் எல்லாமே வந்து சிறைக்குள்ளே இருக்கும்போதே 6 வருஷம் விசாரணை சிறைவாசி இருக்கும்போது எல்லா கேஸையுமே நாங்கள் சிறைக்குள்ளேயே முடிச்சுக்கிறோம். இந்த ஒரு வழக்கில் தான் எனக்கு தண்டனையை கொடுத்துட்றாங்க. ஏன்னா எல்லா வழக்கிலையும் விட்டுட்டோம், இந்த வழக்கில் விட முடியாது. ஏன்னா பட்ட பகலில் நடந்த ஒரு கொலை. விட்னஸ் வந்து 11 வயசு பையன். 2வது வந்து அதை வந்து கிரைம் பிரான்ச் வந்து அவ்வளோ கேஸ் வந்து அவ்வளோ ஒரு இதாக பண்ணிட்டாங்க. அதுலேருந்து தப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. 20 வருஷம் தண்டனை கழிச்சிட்டு தான் நான் வெளியில் வந்தேன்.